सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. ஆறாவது அத்தியாயம். அஞ்சாவது அத்தியாயத்துக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் இல்லை. அது அந்த மகாபாரத வியாக்கியானத்திலிருந்து எடுத்து பூர்த்தி பண்ணியிருக்கா. அவாரலிங்கம் தமசப்பரஸ்தா இத்தியாதினா பிரம்மணா ரூபம் நிர்தாரிய தத் ஆத்மவித் பஷ்யதி ஞானயோகாதி ஞானயோகேன ஆத்மதர்சனம் சுத்தம் புனரபி தஸ்ய ஸ்வரூபம் தர்சயித்வா யோகின தத்ரூபம் பஷ்யந்தி வித்யாக. இது முதல்ல சொன்ன அத்தியாயத்துல அவாரலிங்கம் தமசப்பரஸ்தா அப்படின்னு, அதாவது இந்த பிரம்மஸ்வரூபத்தை வாஸ்தமான அந்த ஸ்வரூபத்தை எதுவும் மறைக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா பிரம்மம் அவ்வளவு பெருசு, அது நிஜமா மறைக்கவே முடியாது. அதை யாரால பார்க்க முடியும்? பார்க்கறதுக்கு சாதனம் என்னன்னா ஆத்மவி பத்தியதி ஞான யோகா. ஞான யோகங்கிற சாதனத்தை கொண்டு ஆத்மவித்து ஆத்ம ஞானியாக இருக்கிறவாள் அதை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லுது. ஆக ஆத்ம தரிசனத்துக்கு ஞான யோகத்துக்கு சாதனமாக அங்க சொல்லப்பட்டது. அதைத்தான் திருப்பி சொல்றேன், வேற புது விஷயம் இல்லை. புனரபி தஸ்ய ஸ்வரூபம் தரிசயித்வா யோகின தத்ரூபம் பஷ்யந்தி ஸ்யாக. அந்த பிரம்மஸ்வரூபத்தை மறுபடியும் இன்னொரு வேற சப்தங்களான சொல்றாங்க. இதுல வாஸ்தவம் புனருக்தி தான். ஆனா இந்த புனருக்தி தோஷம் இல்லை. மறுபடியும் அதே விஷயத்தை வெவ்வேறு சப்தங்கள்னால சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் திடமாக புரிஞ்சுக்கலாம்ங்கிறதுக்காக அப்படி சொல்றது. இதுல பௌனருக்திங்கிற தோஷம் கிடையாது. எத்தத் சுக்ரம் மஹத்யோதிஹி தீப்யமானம் மஹத்யசஹ யத்வை தேவா உபாசதே யஸ்மாதர்த்தோ விராஜதே யோகினஸ் தம் பிரபஷ்யந்தி பகவந்தம் சனாதனம். அநேகமா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அந்த ஸ்ருதிய போட்டு வர்ற ஸ்ருதியில சொல்லியிருக்கக்கூடிய உபனிஷத்துல சொல்லியிருக்கக்கூடிய அதே சப்தங்களை போட்டு இப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபத்தை அந்த யோகிகள் பார்க்கிறார்கள். யோகினஸ்தம் பிரபஷ்யந்தி பகவந்தம் சனாதனம். அந்த பகவான் சனாதனமான பகவத்ஸ்வரூபத்தை யோகிகள் பார்க்கிறார்கள். எப்படி இருக்கு அந்த ஸ்வரூபம்? சுக்ரம். சுக்ரம்ங்கிறது சுத்தம். சுக்ரம் அப்படிங்கிறதுக்கு சுத்தம் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். இதுலயே உபனிஷத் சாஸ்திரத்திலே அர்த்தம் பண்ணியிருக்கார். அதாவது எந்த தோஷமும் இல்லாத, சுத்தம்னா என்ன? தோஷம் இல்லாதது அப்படின்னு. அதே மாதிரி மகத் ஜோதிஷி. ஜோதிஷ்னா பெரிய பிரகாசம் அர்த்தம் இல்லையா? பிரகாசம் அர்த்தம் ஜோதிஷு. மகத் ஜோதிஷ்னா பெரிய பிரகாசம், எல்லாத்தையும் பிரகாசங்களையும் கூட பிரகாசப்படுத்தக்கூடிய பிரகாசம். அதனால மகத் ஜோதிஷி. தீப்யமானம் பிரகாசத்திலே இருக்கக்கூடிய ஜோதி பிரகாசமாக இருக்கு. மகத்யசகான அதுக்கு ஒரு பேர், சத்திய நாம மகத்யசகான்னு வருது. பெரிய யசஸ் அப்படின்னு சொன்னா பிரம்மஸ்வரூபம் தான். மகத்யசகான பேரு கொடுக்குறது. எத்வை தேவா உபாசத்து சத்யோதிர் ஜோதிஷாம் ஜோதிஷி ஆயுர்ஹோபாசத்து அமிர்தம். சத்தேவாக ஜோதிஷாம் ஜோதிஷி ஆயுர்ஹ உபாசத்து அமிர்தம் அப்படின்னு சொல்றது. ஜோதிஷர்களுக்கெல்லாம் ஜோதிஷாக இருக்கிறதாக தேவதைகள் அந்த பிரம்மஸ்வரூபத்தை உபாசிக்கிறார்கள். அதே தான் சொல்றார், எத்வை தேவாக உபாசத்து. தேவர்கள் எந்த ஒரு ஜோதிஸ்வரூபத்தை உபாசிக்கிறார்களோ அதே மாதிரி எஸ்மா அர்த்தோ விராஜது. அர்த்தகான சூரியன். சூரியனுடைய வெளிச்சத்தை கொடுத்துட்டு பிரமாதமா பிரகாசிக்கிறதுன்னு கேட்டா அந்த பிரகாசத்தை கொடுத்தது இவர் தான் இல்லையா? இவருடைய பிரகாசத்தினால அந்த பிரகாசம் தெரியும். யதாதித்யகதம் தேஜா ஜெகத்ஸ்தாபயதேஸ்வரம் எச்சந்திரமதி வித்தியாசனம் தத்தேஜோருத்தி மாமகம். அந்த பிரகாசத்தில் இருக்கிற பிரகாசம் போது என்னுடைய பிரகாசம் தான் சுவாமி சொல்றது. அதனால
எந்த ஒரு பிரகாசத்தினாலே அர்க்கா சூரியனே பிரகாசிக்கிறாரோ தம் அப்பேற்பட்ட பகவந்தம் சனாதனம் யோகினா பிரபத்தம் ஞான யோகத்தினால யோகிகள் பார்க்கிறார்கள். பிரம்மவிப்பத்தி ஞான யோகா பிரம்மவித்தாக இருக்கிறவன் ஞான யோகங்கிற சாதனத்தினாலே எதை பார்க்கிறானோ எது ஞாத்வா அமிர்தாக பவந்தி அந்த பார்க்கிறவர்கள் எந்த ஒரு வஸ்துவை தெரிந்து கொண்டதினாலே எதை தெரிஞ்சுக்கிறதுனால அமிர்தாக ஆகிறார்களோ மரணம் இல்லாத முக்தி அடைகிறார்களோ அது சுக்ரம் சித்தம் அவித்யாதி தோஷரகிதம் அவித்யோடு சம்பந்தமே இல்லை. பிரம்மத்தை அவித்யம் கிடையாது. அது எங்க இருக்கு? வேற வழி இல்லாம அது சொல்ல வேண்டும். வேற எங்க இருக்குன்னு சொல்ல தெரியல. அது எல்லாமே அவித்தையாக கல்பிக்கப்பட்டது. அதை போய் எப்படி ஆதாரமா சொல்றது? அதனால எது நிச்சயமா இருக்கோ அந்த பிரம்மத்தையே அவித்தைக்கு ஆதாரமாக சொல்லணும். சொல்லிட்டு கேட்டது நிஜமா கிடையாது, வாஸ்தவத்தில் கிடையாது. மகஜோதி சர்வ அவபாத தத்வா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடிய ஜோதிஷாக இருக்கு. அதனால மகத்தை ஜோதிஷி இது திருப்பியில சொல்லப்பட்டிருக்கு. சூரியதேக சப்தபாஷா சர்வமிதம் விபாதி அந்த ஜோதிஷனுடைய பிரகாசத்தினால்தான் எல்லாமே பிரகாசிக்கும். வீத்தியமானம் ராஜமானம் மகத்யசா எப்போதும் சொப்பதாத்மான பிரகாசம் இருக்கு. மகத்யசா சூரியதேக சப்தநாம மகத்யசா பிரம்மா தேவாக இந்திராதயா உபாசது சூரியதேக தந்தேவா தத்தேவாக இருக்கேங்க. இந்த தந்தேவாக போட்டு இதுல தத்தேவாக ஜோதிஷாமி ஜோதிஷி ஆயுர்கோபாசத்தை அமர்த்தி பிரகதாரங்கத்திற்கு தேவதைகள்னா இந்த பிரம்மஸ்வரூபத்தை ஜோதிஷிகளாம் ஜோதிஷை சொல்லி உபாசிக்கிறார்கள். யஸ்மாத் பரஜோதிஷா பிரம்மணா அர்க்கா ஆதித்யா விராஜது எந்த ஜோதிஷில் இருந்து இந்த அர்க்கம் அர்க்கம்னா ஆதித்யம் சூரியன் தேஜத்தை வாழ்ந்து பிரகாசிக்கிறதோ அந்த ஜோதிஷம் ஏன சூரிய தபதி தேஜசேஷா இந்த ஒரு தேஜத்தினாலே அதாவது தேஜத்தை கொடுக்கப்பட்டு இந்த சூரியன் வந்து சுத்தமானமா பிரகாசிக்கிறதோ அந்த தேஜத்தை தான் பிரம்மம். एवं भूतं परमात्मानं भगवन्तं सनातनं योगिना एव पश्यन्ति न पुनर्ज्ञानयोगरहिता இப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபத்தை அந்த யோகிகள் தான் பார்க்க முடியும். ஞான யோகம் இல்லாதவால் பார்க்க முடியாது. யோகின்னு சொல்லி ஞான யோகம் ஞானிகளை தான் சொல்றாங்க. இதானியும் பரஸ்மாதேவ பிரம்மணா இரண்யகர்பாத்யத்தை இப்பேற்பட்ட அந்த பரபிரம்மம் இருக்கு. அதுதான் சர்வஜகத்தின் காரணம். இரண்யகர்பான்னு சொல்லக்கூடிய பிரம்மா கூட அந்த பிரம்மத்திலிருந்துதான் உண்டாகி இருக்கார் அப்படிங்கிறது காண்பிக்கிறது. சுக்ராத் பிரம்ம பிரபவதி பிரம்ம சுக்ரேன வர்த்ததே தத் சுக்ரம் ஜோதிஷாம் மத்தியே அசக்தம் தபசி தாபனம் யோகினஸ்தம் தபஸ்யந்தி பகவந்தம் சனாதனம். இது திருப்பி வரும். யோகினஸ்தம் தபஸ்யந்தி பகவந்தம் சனாதனம் ஒவ்வொரு இதுக்கும் வரும். இந்த ஞான யோகத்தில் இப்பேற்பட்ட சுரூபத்தை பார்க்கிறார். சுக்ரான் பிரம்ம பிரபவதி சுக்ரம் சித்த பிரம்மத்தை சொன்னோம். அப்பேற்பட்ட அந்த பரபிரம்மம் அந்த பரபிரம்மத்திலிருந்து தான் பிரம்ம பிரபவதி இரண்யகர்ப்பம்னு சொல்லக்கூடிய பிரம்மம் இருக்கு. அந்த பிரம்மம் அதிலிருந்து உண்டாது. அது உண்டாகி பிரம்ம சுக்ரேன வர்த்தது அந்த பிரம்மத்தினால்தான் இந்த பிரம்மமானது இரண்யகர்ப்ப பிரம்மம் வந்து வளர்கிறது. ஏன ஜாதானி ஜீவந்தி தத் சுக்ரம் ஜோதிஷாம் மத்தியே அந்த சித்த பிரம்மம் ஜோதிஷாம் மத்தியே அசப்தம் தபசி தாபனம்னு போட்டு இந்த சப்தம் சுத்தமா இருக்கு. அசப்தம் இப்போ ஜோதிஷங்களுக்கு மத்தியில இருந்தே எந்த ஜோதிஷனாலையும் பிரகாசப்படுத்தப்படாததுன்னு அர்த்தம். அசப்தம் இருக்கு. எல்லா ஜோதிஷம் இருக்கு. ஆனா இவ்வளவு ஜோதிஷருக்கு ஒண்ணும் பண்ண முடியல. அதை பிரகாசப்படுத்த முடியல. அதனால அபத்தமாக இருக்கு. அப்பிரகாசிதம் தபசி ஸ்வயமேவ தபசி தானே பிரகாசிக்கிறது. ஒரு எந்த ஜோதிஷனையும் அபேட்சிக்காமல் தானே பிரகாசிக்கிறது. இவ்வளவு ஜோதிஷனாலையும் உன்னை பிரகாசப்படுத்த முடியலன்னு சொன்னா அப்ப அதை எப்படி பார்க்க முடியும்? வேற ஒன்றும் பிரயோஜனப்படாதேன்னு கேட்டா ஒண்ணுதான் வந்தா தானே பிரகாசிக்கும். ஏதாமதும் ஸ்தாபனம் இது மற்ற ஜோதிஷத்தையும் சேர்த்து இதையே காண்பித்து கொடுக்கின்றது.
இதுவே பிரகாசமாக இருக்கு எல்லாருக்கும். இப்பேற்பட்ட அந்த பகவத் ஸ்வரூபத்தை யோகிகள் பார்க்கிறார்கள். சுக்ராத்து சித்தாத்து பூர்வோக்தாத்து பிரம்மணா திறந்த கர்ப்பார்த்தம் பிரம்ம பிரபவதி. பிரம்மத்திலேருந்து பிரம்மம் வந்தது அப்படின்னு சொன்னா ஒரே பிரம்மத்தை எடுத்துட்டு பண்ண முடியாது இல்லையா? அதனால முன்னாடி சொல்லப்பட்ட அந்த பரம்பிரம்மான்னு இருக்கு, அதுலேருந்து திறந்த கர்ப்ப பிரம்மங்கிறது உண்டானது. திறந்த கர்ப்பார்த்தம் பிரம்ம பிரபவதி உற்பத்தியது. அத உற்பத்தம் பிரம்ம சுக்ரேன வர்த்ததே விராடாத்மா. இதை பார்க்கணும். இது ஒரு விசேஷம். பிரம்ம உண்டாகும், திறந்த கர்ப்பம் உண்டாகாது. அதுக்கப்புறம் அது விருத்தி என்ன அடைய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டா அந்த திறந்த கர்ப்பம் இடத்திலிருந்து விராட் புருஷன் உண்டாகும். திறந்த கர்ப்பங்கிறது சூக்ஷம். சூக்ஷங்கிறது விவகார யோகம் இல்லை. அதுல இருந்து ஸ்தூலம் உண்டாகும். ஸ்தூல சமஷ்டி. சூக்ம சமஷ்டியிலிருந்து ஸ்தூல சமஷ்டி வருது. அதுதான் விராட்டு. அந்த விராட்டு சூக்மத்திலிருந்து உண்டானதாக இருக்கிறதுனால இதுவே பிரம்மத்தினுடைய இரண்டு கர்ப்ப பிரம்மத்தினுடைய ஒரு விருத்தி அபிவிருத்தியாக பேசப்படுறது. விராட் ஆத்மா தத் சுக்ரம் சித்தம் பிரம்மா யோகிஷாம் ஆதித்யாதீனாம் மத்தியே கைதி அகப்தம் அப்பிரகாசிதம் தது தபதி பிரகாசத்து சொப்பிரகாசம் இன்னொன்றாக பிரகாசிக்கப்படாமல் தானே பிரகாசிக்கிறது. அதே சமயத்துல இன்னொன்னையும் சேர்த்து பிரகாசப்படுகிறது. தேகாமது தாபனம் பிரகாசம் யா அந்நிய அனவபாஸ்யா சர்வாவபாசதா ஸ்வயமேவ அவபாசத்தே தம் பகவந்தம் யோகின ஏவ பச்சந்தி. தியான யோகத்தினால்தான் யோகி அவனை பார்க்க முடியும். யாரு? நீ வேறு எதனாலையும் பிரகாசிக்கப்படாமல் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திக் கொண்டு தானும் பெரும் பிரகாசமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை யோகிகள் தான் பார்க்க முடியும். இதானே பூர்ணவாக்கியார்த்தம் கதைக்கு. பூர்ணவாக்கியார்த்தம் என்பதுதான் நம்ம இதுல சொல்றோம். பூர்ணவத பூர்ணமிதம், அது பூர்ணவாக்கியம். அந்த பூர்ண வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை எடுத்துக்கொள்றது. பூர்ணா பூர்ணம் உத்தரந்தி பூர்ணா பூர்ணம் பிரதக்ஷது ஹரந்தி பூர்ணா பூர்ணஞ்ச பூர்ணேனேவ அவசியம் யோகினத்தம் பிரபத்தி பகவந்தம் சனாதனம். அந்த பூர்ணம் தான் பகவத். அப்படின்னா பூர்ணா பூர்ணம் உத்தரந்தி. பூர்ணம்னா நிறைந்ததுன்னு அர்த்தம் இல்லையா? எங்கும் நிறைந்தது. அந்த நிறைவுங்கிறது தேசகால அந்த வஸ்துக்கள்னால பரிச்சேதம் இல்லாம இருக்கிறது தான் நிறைவுன்னு சொல்லும். இல்லைன்னா அது ஒரு குறைவா போடும். ஒரு பொருள் குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட தேசத்துல குறிப்பிட்ட வஸ்துவா இருந்தால் அதே ஒரு குறைவு. இதுதான் பரிச்சேதம். பரிச்சேதம் இப்படி இறைவன் இருக்கிறதுக்கு தான் பூர்ணம் பேரு. அதுதான் சொல்றா தேசதா காலதா வஸ்துதத்த அபரிச்சின்னா. இது பூர்ணாத்மக்கு அர்த்தம். அது என்ன? பரமாத்மா. பரமாத்மனா பூர்ணமேவ உத்தரந்தி ஜீவரூபேனா. அப்பேற்பட்ட அந்த பரமாத்மா கிட்டேருந்து வந்தது ஜீவன். உற்பத்தியாகி வந்ததேன்னு இல்லை. பூர்ணரூபேன அந்த பூர்ணத்திலிருந்து இந்த பூர்ணம் இதுவும் அதேதான். ஆனால் அங்கிருந்து வந்தது. இது பல இடத்துல சொல்லியிருக்கு. ஜீவன்கள்லாம் வந்து பரமாத்மாவிலிருந்து அக்னியிலிருந்து விஸ்வலிங்கங்கள் வந்த மாதிரி பொறிகள் தெரித்து வரா மாதிரி வந்திருக்கு. ஜீவர்கள் பரமாத்மாவிலிருந்து வரத்துக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னு கேட்டா உபாதி, ஜீவோபாதி. ஜீவனுடைய உபாதியான அந்தஸ்கரணங்கள்லாம் அங்கிருந்து சிருஷ்டியாகி வரதுனால அதோட சேர்ந்து ஜீவனம் சிருஷ்டியான மாதிரி பேசுறது. அப்படிதான் பேசுறது வழக்கம். இப்போ வந்து ஜீவனுக்கு வந்து இறப்பு இருக்குன்னு சொன்னா எதை வச்சு இருக்கு? அவனுடைய சரீரத்தை வச்சுதான் இல்லையா? அதே மாதிரி அந்த உபாதியை வச்சுதான் எண்ணத்துல இருந்து ஜீவன் எல்லாம் உண்டாயிருக்கு. இன்றைய ஜீவன் வாஸ்தவமா எப்படி இருக்கா? பூர்ணமாகவே இருக்கு. அதே பூர்ணம் தான், அதே வச்சுதான் இங்க தெரியுது. அதனால அவனுக்கு பூர்ணத்துவத்துக்கு எந்த குறவும் இல்லை. எது பூர்ணாத்து பூர்ணம் விஸ்ருதம் ஜீவாத்மனா அத பூர்ணாத்து பூர்ணாத் உத்ருதத்வாதேவ இதமது ஜீவஸ்வரூபம் பூர்ணமேவ பிரதக்ஷதே வித்வாம்சா. அந்த பூர்ணத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட இந்த ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபம் இருக்கு.
அதுவும் பூர்ண ஸ்வரூபம் தான். இது ஒன்றும் குறவே கிடையாது, அதே வச்சுதான் சகா ஹரந்தி பூர்ணா ஜீவாத்மனா அவஸ்திதா பூர்ணம் ஆத்மஸ்வரூபமாத்திரம் தேக இந்திரியாதி அனுப்பிரவிஷ்டம் தேகேந்திரியாதிஷா நிஷ்கிருஷ்ய தற்சாட்சியம் சர்வாந்தரம் தேகத்வயா உத்ஹரந்தி. இந்த பூர்ணத்தை உத்தாரம் பண்றான். உத்தாரம் பண்றதுன்னு சொன்னா சரீரத்திலிருந்து பிரித்து கொடுக்குது. ரெண்டு தேகம், ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம் அப்படின்னு இந்த ரெண்டு சரீரத்திலையும் பிரவேசம் பண்ணி என்ன மாற்றிட்டு இருக்கு பூர்ணம். நாம என்ன பண்ணா ஞானிகள் என்ன பண்றா, இந்த ரெண்டு தேகத்தையும் வச்சு பிரித்து இந்த வஸ்துஸ்வரூபத்தை உத்தாரம் பண்றாங்க. உத்தாரம் பண்ணா அது பூர்ணம் தான். பூர்ணம் தேகத்துக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டு தேகத்திலிருந்து வெளியிருக்கு. அதுதான் சர்வசாட்சி. நிஷ்கிருஷ்ய தற்சாட்சியம் சர்வாந்தரம் தேகத்திலா தீர்த்தரந்தி புஞ்சாதிதான் சொல்றாங்க. ததா இப்படி பண்ணியாச்சுன்னா உத்ஹிதேன மூலபூதேன பூர்ணானந்தேன அவசியத்தை. அப்ப ஒரே ஒரு பூர்ணம், பூர்ணத்திலிருந்து இந்த பூர்ணம் வந்ததுக்கு அப்புறம் பூர்ணம் பூர்ணமாகவே இருக்கு, வந்ததும் பூர்ணம் தான். அப்புறம் நிஷ்கிருஷ்யா இதிலிருந்து பிரித்து கொடுத்ததுக்கு அப்புறம் பூர்ணம் தான். எப்படியா இருந்தாலும் ஒரே அந்த அத்வைத ஸ்வரூபம் தான் இருக்குன்னு மந்திரம் சொல்றோம். பூர்ணானந்தேன பிரம்மா ஜீவியதே சித்ததானந்த அத்விதீய பிரம்மாத்மனா அவதிஷ்டதே இருக்கிறதா. இதுல ஜீவன் தன்னுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கிறதாக புரிஞ்சுக்கணும்னு கேட்டா அந்த சைதன்யம் சச்சிதானந்த ஸ்வரூபமாகவே இருக்கு, வித்தியாசப்படத்தை. பூர்ணமேவ அவசியத்தை இது வா பாகத்தா. பூர்ணமேவ அவசியத்தைன்னு இந்த ஸ்லோகத்துல பூர்ணமேவ அவசியத்தைன்னு திருப்தியில வருது. இங்கேயும் அதே மாதிரி ஒரு பாடம் இருக்கு. யதா தேகேந்திரியாதிஷா நிஷ்கிருஷ்ய தற்சாட்சியம் சர்வாந்தரம் தேகத்வயா கிரந்தி ததா பூர்ணமேவ அவசியத்தை இத்தியர்த்தா. இந்த விஷயத்துல இப்படி வியாக்கியானம் பண்ணும். பூர்ணேனான் திருத்தியாந்த பாகத்துல இவன் தேகத்வயத்த சாட்சியம் தனியாக பிரித்து தன் ஸ்வரூபத்தை புரிஞ்சின்றானேயானால் அந்த ஸ்வரூபமானது அந்த பூர்ணத்தோடு ஐக்கியத்தை அடையும்னு அர்த்தம். பூர்ணமே அவசியத்தைன்னு சொன்னா பூர்ணம் தான் இருக்குன்னு ஐக்கியத்தை அடையறது இதெல்லாம் கூட இல்லை. பூர்ணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் அவசியத்தை. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், கொஞ்சம் வித்தியாசம் இல்லை. இதே விஷயத்தை இந்த குறிப்பிட்டு பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணம் முதற்கே பூர்ணத்தை பூர்ணமாகாத பூர்ணமேவ அவசியம் அத்தியாக. இங்க திருப்பீட்டுல கொஞ்சம் அர்த்தம் அதகா இதம் எல்லாம் சொல்லியிருக்காரு. பூர்ணங்கிறதுக்கு ஒன்றும் வேண்டியதில்லை, அதுக்கு அர்த்தம் புரியும். ஆனா அதகானா என்ன இதம்னா என்ன அப்படின்னு சொன்னாயா, இங்க என்ன பண்ணிருக்கார் அதகா அச்சப்த வாயு. மகாபாரதத்துல தத்துவம் ரெண்டு இருக்கு இல்லையா, அந்த சப்த வாக்கியத்தை அதகான்னு சொல்லிட்டார். சப்த வாக்கியம் ஜெகத்காரணம் பிரம்மா. அது என்னது, அது பூர்ணம், ஏககால வஸ்து பரிச்சயம் இல்லாதது. இதம்னா என்ன, பூர்ணம் இதம் தொம் சப்தம் இருக்கு பிரத்யேகாத்ம ஸ்வரூபம். இந்த ஜீவாத்மாவுடைய உண்மையான பொருள் இருக்கு, அதுவும் அதேதான். பரிச்சேதராக பூர்ணமாகவே இருக்கு. அனையோகோ தத்துவம் பதார்த்தையோ பூர்ணத்துவம் இது ரெண்டு பூர்ணம் அப்படி இருக்க முடியும். ஒரே ஒரு பூர்ணம் தான் இருக்கலாம், இதுதான் ஒண்ணுதான் இருக்கலாம். இதுவும் பூர்ணம் அதுவும் பூர்ணம்னு சொன்னா அப்ப என்ன ஆகும், ஒண்ணுமே ரெண்டும் ஒண்ணுதான் இருக்கு. இதுவும் ஒரு பூர்ணம் அது ஒரு பூர்ணம், ரெண்டு பூர்ணம் இருக்க முடியாது. ரெண்டு இருந்ததுன்னா அது அபூர்ணம் பரிச்சின்னமா இருந்ததுன்னா அதனால என்ன பண்ணலாம், ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்றது பூர்ணமேவாவசியத்தை. பூர்ணத்தை பூர்ணமாக தத்ராக பூர்ணாத் அனவச்சின்னாத் பூர்ணமேவ உருத்தியதே உத்ரிஷ்யதே ஜீவ ஈஸ்வர ரூபேன யஸ்மா தஸ்மாத் அனையோ பூர்ணத்துவம் இத்தியர்த்தா. அந்த பூர்ணஸ்வரூபம் தான் உபாதியாக இப்படி பின்னமாக தெரிகிறது. ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறுன்னு தெரியிருக்கிறாங்க. வாஸ்தவத்துல அங்கு ஒரே ஒரு வஸ்து தான் இருக்கு, வேறு கிடையாது. பூர்ணத்துவம் தத்துவம் தத்துவம் ஆத்மனா அவஸ்திதஸ்ய பூர்ணம் ரூபமாதாய தத்துவம் பதார்த்த சோதனை சோதித பதார்த்தம் நிச்சயத்தா. அதுக்கப்புறம் பூர்ணத்துடைய பூர்ணத்தை எடுத்துக்கொண்டு அர்த்தம். பூர்ணத்தை பூர்ணமாக பூர்ணத்தோட பூர்ணத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் சொல்றார்.
தத்துவம் பதார்த்த சோதனம் இருக்கிறா. அந்த மகாவாக்கியத்துல இருக்கக்கூடிய தற்பதார்த்தம் என்ன, தொன்பதார்த்தம் என்ன, அதுல கடைசியில வேண்டாதெல்லாம் எடுத்துட்டா என்ன லட்சியம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் சோதனம். இந்த மாதிரி சோதனம் பண்ணியாச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? பூர்ணமேவ பிரம்ம அவசித்தது, பூர்ணமேவ பிரம்மம் அந்த தத்துவத்தினாலே பூர்ண பிரம்மமாகவே இருக்கு. யஹா பூர்ணஸ்வரூபா தம் பரமாத்மான் யோகினேவ பஷ்யந்தி. இந்த தத்துவஞானிகள்லாம் தெரிந்து எந்த பூர்ண பிரம்மமாக ஆகிறாரோ அந்த பூர்ண பிரம்மத்தை யோகிகள் தான் பார்க்கிறார், ஞான யோகி. இதானே துவாசுபர்ணா இது மன்றார். அந்த பூர்ணவர பூர்ணம் அர்த்தம் தெரியாது. இப்ப துவாசுபர்ணான ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை சொல்றது ஆபோ சாட்ச கலிலம் சத்தியமத்து உபௌ தேவௌ சித்திரியாதே அந்தரிக்ஷே ஆதத்ரீதி சவிசூதீர்வதானோ உபௌ விபர்த்தி பிருத்திவீம் திவஞ்ச யோகிரஸ்தம் பிரபத்தியந்தி அனாந்தம் சனாதனம். இதுவே ஒரு மந்திரமா தான் தெரியுது. ஆனா துவாசுபர்ணா மந்திரத்துடைய அர்த்தம் இதுல வந்திருக்கு. வாசிகாரர் சொல்றாங்க. ஆபகா, ஆபகாங்கிறதுக்கு நேர அர்த்தம் என்னன்னா ஜலம்னு அர்த்தம். முதல்ல என்ன வந்ததுன்னா முதல்ல ஜலம் தான் வந்தது சிருஷ்டி காலத்து அப்படின்னு சொல்றாங்க. ஜலம்ங்கிறது 5 மகாபூதங்களுக்கு உபலட்சணம்னு சொல்லப்படுறாங்க. ஜலம்னா வெறும் ஜலம் மாற்றம் இல்லை, பஞ்சபூதங்கள், ஆகாசாதி 5 மகாபூதங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது சொல்றத இவ ஆபகா அபைவ சகர்ஜாவை அப்படின்னு சொல்றாங்க. இப்படியாக முதல்ல ஆபகா. அப்புறம் நாங்க இப்படிதான் சொல்லணும், இல்லாட்டா அடுத்த வரியில கெட்டுப்படுறது. அஜ சலிலம். சலிலம்னா என்ன தெரியுமா? ஜலம். அஜானா ஜலத்திலிருந்து அப்படின்னு அர்த்தமா சொல்லுவாங்க. அந்த ஜலத்திலிருந்து ஜலம் வந்ததுன்னு சொன்னா இது எப்படி அர்த்தமாகும்? பாபமான ஜலம், சலிலம்னாலும் ஜலம், அஜஹா ஜலத்திலிருந்து ஜலம் வந்ததுன்னு தெரியாது. அதனால பாபகாங்கிறது பஞ்சபூதங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணினா அது சிருஷ்டி ஆனத்துக்கு அப்புறம் சலிலம், சலிலம்ங்கிறது உண்டாகும். சலிலம்ங்கிறது என்ன? இந்த சலிலம் தான் இந்த இடத்துல சீரதேசத்தை குறிக்கிறது. சூலமாற்றம், அபஞ்சீகிருதம், பஞ்சீகிருதம், அப்புறம் மெதுவா நமக்கு ஆபகா புருஷவச்சத்தை தோன்றி சரீரமாக மாறி இது சரீரம். சத்தியமானது ஆக சரீரம். இப்ப சரீரங்கிறது சரீரத்தை வாங்கிக்கணும். அந்த சரீரத்திற்கு உள்ள உகவும் தேவம் சித்திரியாது அந்தருக்கு. அந்த சரீரத்துக்குள்ள அந்த ஹிருதய ஆகாசத்துல 2 பிரகாசிக்கக்கூடிய தேவம் தேவதைகள் சித்திரியாதைனா இருந்திருக்கிறார்கள். 2 பேரும் தான் இருக்கா. வர்த்தது ஒன்னு ஜீவாத்மா, ஒன்னு பரமாத்மா அப்படின்னு. ஆதத்ரீதி சவிசூதீதி வதானோ உபௌ. அந்த 2 பேரையும் பற்றி ஒரு விசேஷம். முதல்ல அந்தரிக்ஷே சித்திரியாது. அந்தரிக்ஷத்தில் நிற்கிறாருன்னு சொன்னா அது ஆதாரமாக கொண்டு இல்லைன்னு வெறும் ஆதாரம் இல்லை. சரீரத்தை ஆதாரமா வச்சுட்டு நிற்கிறார், சரீரத்துல இருக்குன்னு சொல்லப்படாதுங்கிறதுக்காக அந்தரிக்ஷு உதயாகாது உதயாகாசு. அது மாத்திரம் இல்லை, ஆதத்ரீதி அதாவது நமக்கு திக்குகள், எல்லா திக்குகளையும் ஆதத்ரீதிங்கிற சப்தத்தான சொல்றார். திக்கா திக்கு உபதிக்கு, அதாவது 4 பிரதானமான திக்கு, அதுக்கு மேல அந்த அவாந்தர திக்குன்னு 4 சொல்றோம். அது விசூசி தான், விசூசி சப்தத்தான சொல்லிருக்கு. அதோடு சேர்ந்த சமஸ்தமான லோகம், அதாவது பிருத்திவியும் திவஞ்ச, பிருத்திவி மாத்திரம் இல்லை, அந்த சொர்க்கலோகம் யுலோகத்தையும் சேர்த்து விபர்த்தி, விபர்த்தின்னு தாண்டி இருக்கான். இதுதான் தாங்கிறது. இதுதான் சொல்றதுன்னு கேட்டா, இந்த 2 தேவதைகள் இல்லாட்டா ஒண்ணும் இல்லை உலகத்துல. ஜீவாத்மா பரமாத்மா இது 2 இருக்கிறதுனாலதான் உலகம் தாண்டிட்டு இருக்கு, நின்று இல்லாட்டா ஒண்ணும் இல்லை. பிருத்திவியின் விவஞ்ச யோகினஸ்தம் பிரபத்திக்கு பகவந்தம் சனாதனம். இதை யோகிதான் பார்க்கலாம். இது துவாசுபர்ணா சொன்ன அர்த்தமே தான் இது. அங்க விருட்சம்னு சொல்லிருக்கு, 2 பக்தின்னு சொன்னது. அந்த விருட்சம்னா சரீரம்,
விருப்பங்கிற சத்தங்கள் சலிலம்னு இந்த சத்தம் போட்டது. வேற ஒண்ணு இந்த சரீரத்தை சலிலம் அப்படின்னு சொல்லிட்டு உபவு தேவம் அப்படின்னு சொன்னது அங்க சொன்ன அந்த ஜீவாத்மா பரமாத்மா அதே அர்த்தம் தான் இங்கேயும். அதனால அந்த மந்திரத்துல சொன்ன விஷயத்த அப்படியே இந்த ஸ்லோகம் அனுவாதம் செய்கிறது. ஆத்மாதே பரமாத்மனா ஆபகா பிரதமம் சிருஷ்டாக. இந்த பரமாத்மாவிடத்திலிருந்து ஆபகான்னு சொல்லப்படுற பஞ்சபூதங்கள் வெளியில சிருஷ்டியானது. ததாத ஆத்மனமும் அபயேவத்தை செஞ்சாது. பூதபஞ்சகோபலட்சணார்த்தா அப்சப்தா. அப்பு சப்தமானது அஞ்சு பூதங்களையும் குறிக்கக்கூடிய சப்தம். அனந்த சூக்ம திருஷ்டி ரசிதா. சூக்ம பூதங்களுக்கு திருஷ்டி வந்தது முதல்ல. இதைத்தான் இப்ப சொன்னாங்க. அதுக்கப்புறம் அனந்தரம் அர்த்தா பூர்வசிருஷ்டாந்தா சலிலம் பூதபஞ்சகாத்மகம் சூழதேகாதிகம் சிருஷ்டி. அந்த சூக்மத்திலிருந்து அதுக்கப்புறம் ஸ்தூல சிருஷ்டி சங்கீகரணமாய் ஸ்தூலமான சரீரம் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. சத்திய சலிரஸ்ய தேகாத்மன அவஸ்திகஸ்ய மத்தியே அந்தரித்து பிரேயாகாது இந்த பரமாத்மானை தேவம் யோகனஸ்வதாவை சித்திரியாகவே வருகிறது. அப்பேற்பட்ட அந்த சூரிய மத்தியில அந்தரித்து ஆகாசம்னா பெரியாகாசத்துல ரெண்டு தேவம் ஜீவன் பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு சுப்பிரகாசமான ஸ்வரூபம் சித்திரியாக இருந்திருக்கு. கேவலம் அந்தரிக்ஷேவ சித்திரியாகவே ஆதித்யீ சவிசூதி வதானம் ஆபிமுக்தேன ஜீயமானாவா பிதாவா அந்தியீதி ஆதத்ரீத்யா பிதா. ஆதத்ரீதி அப்படிங்கிற சந்தஸ்தானம் இந்த திக்குகள் சொல்லப்பட்டது. எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா அந்தந்த திக்க பார்க்க நின்னா எழுத்தா போல இது தெரியலாம். அதனால ஆதத்ரீதி ஆபிமுக்தேன தெரியக்கூடியதாக இருக்கு. அது நின்று இருக்கு. அந்த திக்கு இவன் எழுத்தா போல நிற்கிறான். இந்த பார்த்தாலும் ஒரு திக்கு நிற்குது இருக்கு. அதனால இப்பேற்பட்ட திக்குகளும் விசூத்தியான உபதிசா விஸ்வகிரமனா அப்படின்னு போட்டா அதோட அவாந்தர திக்குகளும் சாதித்தக வர்த்தந்தே சவிசூத்தியா பிராச்சியாக சர்வாக திசா வசானமும் ஆச்சாரியன்ட்டு. இந்த ரெண்டு பேரும் இங்கதான் வந்தார். முதல்ல எங்க இருக்கான்னு சொன்னா இந்த சரீரத்துக்குள்ள ஹிருதயாகாசத்துல இருந்திருக்கான்னு சொன்னாரா. இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா உலகம் கூட எல்லா திக்கு விதிக்கு எல்லாத்தையும் வியாபிச்சிருக்காங்க இந்த வசானம். இது சின்ன தோன்ற ஹிருதயாகாசத்துல இருக்காங்கன்னு நினைச்சுக்கோன்னா இது இருக்கு அப்படின்னு சொல்லல. ஆனா இது இருந்து இவ உலகம் கூட வியாபிச்சு வசானம் ஆச்சாரியம் இப்படி இருந்து உபவும் விபக்தி பிருத்திவியும் விவஞ்ச ஏகா ஜீவா ஆத்மனः स्वाभाविक चित्तमानंद अद्वितीय ब्रह्मात्मतत्वम् अनवगम्य अनात्मन देहादो आत्मभावमापन्नः पृथिवीं भूतभौतिक लक्षणं कर्मफलानुरूपं सुखदुःखात्मकं देहादिकं विभर्ति अपरः दिवं द्योतनात्मकं आत्मरूपं विभर्ति. प्रतिदिन நமக்கு எல்லாருக்கும் வியாபித்து இருக்கக்கூடிய இந்த ஸ்வரூபமானது பூலோகத்தையும் சொர்க்கலோகத்தையும் தாங்கின்றிருக்கு. இந்த அர்த்தம் இருக்கிறது இல்லையா. ஆசிரியர் இது ஒரு விசேஷமான அர்த்தம் எழுதுகிறார். பூலோகம்னு சொல்றது என்னது, சொர்க்கலோகம்னு சொன்னது என்ன. ரெண்டு பேரை சொன்னாங்க. ரெண்டு அர்த்தம். அதுல ஜீவாத்மான்னு இருக்கிறவன் பிருத்திவியை தாங்கிட்டு இருக்கான். பிருத்திவி பார்த்திவமான இந்த ஸ்வரூபம் இருக்கு சரீரம். இந்த சரீரத்துல ஆத்மபாவத்தை அடைந்து இதனால வரக்கூடிய கர்மாவுக்கு உண்டான பலத்தை சாப்பிட்டு சுகதுக்காதிகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு அந்த கர்மா பண்றதுக்கும் இந்த சரீரத்தை தாங்கிட்டு இருக்கான். கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கும் இந்த சரீரத்தையே தாங்கிட்டு இருக்கான். அப்படி இருந்து இந்த தேகத்தை தாங்கிட்டு இருக்கான். ஒருத்தர் அனுஷ்டானம் பண்றதுக்கும் தேகம் தான் வேணும். அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்கும் இந்த தேகம் இல்லாம முடியாது. ஆக ரெண்டு காரணம் இந்த தேகத்தை பிடிச்சு தாங்கிட்டு இருக்கான் ஒரு கிரமம். இன்னொருத்தன் எப்படி திவம் திவம்னா பிரகாசம் சொப்பிரகாசமான ஸ்வரூபத்திலே இருந்திருக்காங்க தவிர கொஞ்சம் கூட தன் ஸ்வரூபத்திலிருந்து விலகலை. இவன் போயல அங்கேயும் அப்படிதான் வருது. மனசிலும் நன்யா அபிஜாதம் தயோரங்க பிப்பலம் பாடு அக்னி. இந்த சரீரத்தோட ஒன்னாக அபியாசம் சரீரத்தால் செய்யக்கூடிய கர்மபலத்தை
சுவாது அஸ்தி அதை அனுபவிச்சுருக்கான ஒருத்தன், இன்னொருத்தன் அதுக்கு சாட்சியாக இருந்து சம்பந்தப்படாமல் இருக்கான் அப்படின்னு வருது. அதையில் அர்த்தத்தில் சொல்லுங்க. அபரஹா திவம் யோகராட்சகம் சுவாத்மரூபம் விபத்தி திருவதேச துவாதபர்ணா பூஜா ததாயா சமானே அயோரண்யத்திப்படம் சாத்வத்தி அனஸ்வன்னோ அபிதாசி சுவாத்மமாயாம் ஆத்மானம் பிராணாதி அனந்தபேதம் கிருத்வா அந்தரா அனுப்பிரவிஷ்ய அபிபத்யம் தம் பகவந்தம் பட்சந்தி. தன்னுடைய மாறியார தான் ஒரே ஆத்மஸ்வரூபத்தை அனந்த பேதமாக பண்ணி பிராணாதி அனந்த ரூபமாக தெரியப்படுத்துண்டு அந்த அத்தனை பிராணாதிகளிலும் தன்னுடைய சத்தை இருக்கு, ஆத்மா உள்ள பிரவேசித்து இருக்கு, எல்லா விவகாரத்தையும் பண்ணிட்டு வந்துருக்க. அது இல்லாம ஒண்ணும் இல்லை. அப்பேற்பட்ட பகவத் ஸ்வரூபத்தை யோகிகள் பார்க்கிறார்கள். இதானும் ஞானியா சுவாத்மனி அவஸ்தானம். ஞானிகள் எங்க இருக்கா? அவளுக்கு ஆதாரம் என்னன்னா சுவாத்மாதான் ஆதாரம், இன்னொரு ஆதாரம் எங்க இருக்கானா ஆத்மாவில் இருக்கான்னு சொல்லணும். சக்கரே ரசஸ்ய திஷ்டந்தம் துவஸ்ய அவ்யய கர்மணா ஏதுவந்தம் வஹந்தி அஸ்வாஹா தம் வித்யமஜரம் கிரி யோகிஸ்தம் பிரபத்யந்தி பகவந்தம் சனாதனம். துவஸ்ய அவ்யய கர்மணா, துவன்னா அழியாதது, அதுதான் தூமின்னு சொல்றது. அதே மாதிரி அவ்யய கர்மா, அதாவது அவர் செய்யக்கூடிய அவருடைய சொல், அவன் எது செய்யறானோ அதுவும் அழியாது, அப்பேற்பட்டது துவம் அவ்யய கர்மா. இது யாருக்கு சொல்லலாம்? பரமேஸ்வரனுக்கு சொல்லணும். துவஸ்ய அவ்யய கர்மனா. இது என்ன ஆகுதுன்னா, இந்த ஆத்மா ஜீவாத்மா இப்பேற்பட்ட பரமாத்மாவாக இருந்திருக்கான். ஜீவாத்மா துவம் அவ்யய கர்மாவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் தான் இவன் அந்த ரூபத்தில் இருந்தது. ரசஸ்ய சரீரத்தை ரசம்னு சொல்றது. இப்ப இந்த மாதிரி சரீரம் ரசம் நிரூபணம் பண்ணிருக்கு. ரசஸ்ய சக்கரே சந்தம் ரசஸ்ய சரீரஸ்ய திரைலோக்கியாத்மனா அவஸ்திதஸ்ய. இந்த திரைலோக்கியமும் ஒரு சரீரமாக வச்சுக்கலாம். எங்க பார்த்தாலும் சரீரம் தான். சக்கரே சங்கிரமணாத்மத்தை தேசில் சித்தந்தம். திரைலோக்கிய சரீரங்கிறது ஒரு சமஸ்தியா வச்சிருந்தோம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடியது ஒவ்வொன்றும் அந்த ரசத்துடைய ஒரு சக்கரமாக வச்சிருந்து அதெல்லாமும் தேகம் தான். அந்த தேகத்துல எழுதியிருக்கான் சித்தந்தம். சேதுமந்தம், சேதுமந்தம்ங்கிறதுக்கு பிரஜாவந்தம்னு அர்த்தம் பண்ணலாம். அதாவது சேதனஸ்வரூபம். சேதவே அஸ்வங்கள் வஹந்தி அஸ்வாஹா அதேவத திவ்யம் அப்ராகிருதம் ஜராமரணாதி விவர்ஜிதம். ஜராமரணாதி சரீர தோஷங்கள் எதுவுமே தொடாத ஸ்வரூபம் அது. அதனால திவ்யம்னு போட்ட. அப்பேற்பட்ட திடீர் தியோதனாத்மக்கு அனுதிதானஸ்தமித ஞானாத்மனா அவஸ்திதே பூர்ணானந்தே பிரம்மணி வஹந்தி அஸ்வாஹா இந்திரியாணி. சரீரங்கிறது ரசம், இந்திரியங்களை அம்சமாக சொல்றது. இந்த இந்திரியங்களை இந்த சரீரத்திலிருந்து இவனை எங்கு கொண்டு போய் விடுறது அப்படின்னு கேட்டால் பூர்ணானந்தமான பிரம்மத்தில் கொண்டு போய் விடுறது. அதாவது இவனுக்கு வசமாக இவனுக்கு வசப்பட்டு இல்லாமல் இருந்ததுன்னா எங்கேயோ கொண்டு போய் விடும். அது கட்டோபத்தில் சொல்லிட்டு இவனுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கும் காலத்துல பூர்ணானந்தே பிரம்மன் வஹந்தி அஸ்வாஹா. இந்த சத்திரத்துல அது வகனம் பண்ணி அந்த கொண்டு போய் சேர்க்கிறது. ஏத உத்தம் பவதி. சாதாரண இந்த ஸ்லோகத்துல இந்த அர்த்தங்கள்லாம் இவனை அதரும் விதி ஜோதனமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை கொண்டு போய் விடுறது. இந்திரியங்களுடைய சுவாவம் இல்லை. இந்திரியத்துடைய சுவாவம் அங்கிருந்து வெறுத்து வேற எடுத்து கொண்டு போறதுதான் அதனுடைய முக்கியமான சுவாவம். இருந்தாலும் இவனுக்கு இவனுடைய மனசு அப்படி திடமாக இருந்ததுன்னா அப்ப இந்த எல்லாமே இந்த அனுகூலமாக அப்படின்னு சொல்றாரு.
எத்தனை இந்திரியாவை சுவாவதா விஷயத்தேடு வர்த்தந்தை. இந்திரியங்கள் அதனுடைய சுபாவத்தை பொறுத்து பிரம்மத்துக்கிட்ட போகாது, அதனுடைய விஷயங்கள்லத்தான் இருந்திருக்கும். ததாபி விஞ்ஞான காலத்துல சமாதிருஷ்யமான அந்த விஞ்ஞானம் புத்திங்கிறதே ஒரு நல்ல புத்தியா இருந்ததுன்னா, அப்ப அப்பேற்பட்ட புத்தியாலே இழுக்கப்பட்டு இந்த இந்திரியங்கள் எல்லாம் சேதுமந்தம் புருஷம் புத்தியோடு வளர்ந்து அந்த பரமாத்ம கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா பராக்கா இருக்கக்கூடிய பாக்கியமான விஷயங்கள்ல இழுத்துக் கொண்டு போகாது. சருப்பம் தகவல்களுக்கு ஆத்மானம் ரசனம் வென்று சரீரம் ரசம் நிறுவது விசந்து பாரதம் வென்று மனக்கிரகம் நிறுவ இந்திரியாணி பிரயாணாவது விஷயானுஷ்டேது யோகனான் ஆத்மேந்திரிய மனோதிக்கம் போக்கியாகும் வித்தியாசம். அதாவது ஜீவாத்மாவை ரசஸ்வாமியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய சரீரம் இருக்கு, அது ரசமாக வச்சுக்கணும், ஒரு கல்பனை. அவனுடைய புத்தியானது அந்த ரசத்தை என்ன சாரத்தை போட்டக்கூடிய ஒரு சாரத்தி. மனசுங்கிறது அந்த குதிரைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கடிவாளம் விக்கிரகம் என்பது. இந்திரியங்கள் தான் குதிரைகள். அது ஓடக்கூடிய பாதைகள் என்னன்னா விஷயானுஷ்டேதுக்கு ஓட்டுறான். அது போயிட்டு தானா போறது விஷயங்கள். இப்ப இது எல்லாமே சொல்லலாம். இப்ப சொன்னா அவ்வளவும் சேர்ந்தாதான் ஒரு போக்தா கிடக்கும். வெறும் சுத்தமா ஒரு ஆத்மா வச்சிருந்தானா அவனுக்கு போக்திருத்தம் கிடைக்காது. சுத்தி தைத்தன்யமா சொப்பிரகாசமா அசங்கமா இருக்க வேண்டியதான். இப்ப இவ்வளவு சமாச்சாரம் அந்த ரசம் என்ன, புத்தி என்ன, மனசு என்ன, இந்திரியங்கள் என்ன, எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு போக்தா இதுதான் அனுபவிக்கிறான்னு சொல்ல முடியும். ஆத்மேந்திரிய மனோயுக்தம். ஆத்மான சரீரம் இந்திரியம் மனசு இது எல்லாத்தோடும் கூடினா ஒரு ஆத்மா தான் போக்தா என்று சொல்லப்படுகிறது. திருப்பி கொடுத்தது எத்த பரமாத்மனை வகந்தி தபதா தம் பகவந்தம் யோகினி. இப்படியாக இவங்க எந்த ஒரு பரமாத்மா ஸ்வரூபம் விஸ்வஸ்த பரம்பரம்னு சொல்றாங்க, அந்த ஸ்வரூபத்தை யோகிகள் பார்க்கிறார்கள். நானே சதுசம் சிந்தி பிடிக்கிறது வித்தியாக. இந்த பரமாத்மாவுக்கு சதுசமாக இன்னொரு வஸ்து கிடையாது அப்படின்னு சொல்றது. நசாவிற்கே திருப்பதி ரூபமற்ற சக்குகா பக்தி கஸ்திரேனம் மனிதயாதோ மனசா ஹிருதாச ஏனம் இது ரமதாசம் யோகினஸ்தம் பிரபத்தியந்து பகவந்தம் சனாதனம். இதுதான் கிட்டத்தட்ட கொஞ்சமே மாற்றி அத்திய பரமாத்மனா ரூபம் சாதிஷ்டே திஷ்டதி. நானே சாதி பரமாத்மாவுக்கு சதுசமாக இன்னொரு வஸ்து சொல்ல முடியாது. பரமாத்மா எப்படி இருப்பார்னா இப்படி இருப்பார், இதை போல இருப்பார். இதை போலன்னு சொல்றதே ஒண்ணு. நானே சதுசம் கிஞ்சித் வர்த்தது இத்தர்த்தா நது சமஸ்யா புதிகத்தை விருத்தது. அதுக்கு சமமோ அதிகமோ ஸ்ரீயதேச நதஸ்ய பிரதிமா அஸ்தி எஸ்ய நாம மகத்யசா. சத்தியநாமம் இருக்கிற மாதிரி இருக்கு. மகத்யசா அதையவ உபமானாதி அபிஷேகம். உபமானங்கள்லாம் சொல்ல முடியாது பிரம்மத்துக்கு. ததா சக்குகா பக்தி கஸ்திரது ஏனம் சர்வாந்தர் பரமாத்மா. என்னால இந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை பார்க்க முடியாது, யாராவது பார்க்க முடியாது. அப்ப எப்படி பார்க்கிறா அப்படின்னு பற்றி மனீஷா அத்வதாத்மிகா மனசா சங்கல்ப விகல்பா. அப்படின்னா ரெண்டு வேணும். மனசு வேணும், சங்கல்ப விகல்பம் பண்ணக்கூடிய மனசு ஒண்ணு வேணும். இதனால ஹிருதயங்களுக்கு சாதன புத்தி. ஹிருதயம்னா புத்தி. இந்த புத்தி மனசு இது ரெண்டும் நமக்கு நிச்சயமாக இருந்தால் அதை சென்று பரமாத்மாவை அனுபவிக்கலாம். ஹிருதயந்தினான் ஆன்யத்திர பரமாத்மனா சம்பவதி மத்வா ஹிருதயாசம். அந்த ஹிருதயங்களுக்கு ஹிருதயம்னு வேற அர்த்தம் இருக்குது, புத்தியில அர்த்தம் இருக்குது இன்னொரு அர்த்தம். இந்த ஹிருதயம் இந்த ஹிருதயத்தை வாங்கிக்க வேண்டியது. எங்க போய் பரமாத்மா பார்க்கலாம்னா வெளியில பார்க்க முடியாது, சரீரத்துக்குள்ள ஹிருதயாகாசத்துல தான் பார்க்க முடியும். அதுதான் ஹிருதயாகாசம். ஹிருதயந்தினா நான்யத்திர பரமாத்மனா பரத்து சம்பவதி இது மத்வா ஹிருதயாசம். அथवा न केवलं मनोबुद्धि मात्रेण अपि तु ஹிருதயஸ்தேன பரமேஸ்வரேன அனுகிரகீதா. இன்னொரு வியாக்கியானத்தை என்ன பண்றார், மனசு புத்தியெல்லாம் இருந்துட்டா மாத்திரம் போறாது, இந்த ஹிருதயத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகமும் வேணும். அப்பதான்
அவனை பார்க்க முடியும். அனுகிரகிதார்த்தந்தா ஏனம் பரமாத்மானம் இதுகு அயமஹமஸ்மீதி அமிர்தாக அமரண பிரமாணம் வருது. இந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை யாரு தெரிந்து கொண்டு சொல்கிறார்களோ, எப்படி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறான், அயமஹமஸ்மி இதுதான் நான் அப்படின்னு சொல்கிறாரோ அவளுக்கு மரணம் கிடையாது. மரண பிரமாணம் அசவா இன்னொரு ஹிருதய பரமாத்மா. ஹிருதாங்கிற சந்தத்துக்கு பரமாத்மான்னு அர்த்தம். எப்படி ததாத ஹிருத்தே பரமாத்மனி ஹிரேசப்தம் நிருபக்தி சைவ ஆத்மா ஹிதி தஸ்தைதேவ நிருபம் ஹிருத்தேவனிதி தஸ்மான் ஹிருதயமிதி அஹர்வா ஏவம் விஸ்வம் லோகம் ஏன் ஹிருதயம் இதை சொல்றோம் அப்படின்னு கேட்டா, ஹிருதயம் இந்த சரீரத்துல ஒரு ஆகத்தை தேர்றதே ஒரு அளவு இருக்குது. ஏன் ஹிருதயம் ஹிருதி அயம் ஹிருத்யம் அப்படின்னு சொல்றது ஹிருதயம்னு மாறி இருக்கு. ஹிருதயத்துல அதெல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த ஹிருதயமே பேசும். பரமாத்மாவுக்கு ஒரு ஆதாரம் தியானம் பண்றதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கிற காரணத்தினால இதுக்கு ஹிருதயம்னு பேரு. இதை தெரிஞ்சதால் அமரகரமான ஏன் சொல்றவங்க பிரதிதியும் நான் சொல்லிட்டு போடுவான்னு இருக்குது. திருப்பி சதாத திருப்பி பரதீனாத்ம சித்தின்னு கிடைக்கிறது எப்படி பராபக்தி. இப்ப என்ன ஆச்சுன்னா, தேங்கிற சத்துக்கு பரமாத்மா அர்த்தம் பண்ணியிருந்தால் இது என்ன கிடைக்கும், இவனுடைய புத்தியும் இவனுக்கு உபயோகப்படணும், சாதனமாக இருக்கணும் புத்தி நமக்கு. அதோட சேர்ந்து பரமேஸ்வரனுடைய அனுகிரகமும் வேணும். அது அர்த்தம் தான். ஆனா பிரதேசத்துக்கு இந்த ரீதியில பரமேஸ்வரன் அர்த்தம் பண்ணினா இந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் வேணுங்கிறதுக்கு திருப்பியை காண்பிக்கிறார். எத்தி தேவி பராமஸ்தி யசாதேவி யசாகுரு சக்திதே கபிதாஸ்வர்த்தா பிரகாசந்தே மகாத்மா எப்படி தேவகான பகவான் குரு ரெண்டு பேரிடத்திலையும் ஒரே விதமான பக்தி இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்த இங்க சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் பிரிக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக பரமேஸ்வர பக்தியும் பகவத் பக்தியும் ஞானம் பிரகாசிக்கிற விஷயத்தை தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாதனம் அப்படின்னு சொன்னதா ஆசிரியா. அந்த விஷயத்தை வச்சு விதாங்கிறதுக்கு பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அப்படின்னு அர்த்தமாக்குறார். ஏவம் எம் விதிப்பா அமிர்தாக தம் யோகினர்கள் அப்படிப்பட்ட தெரிந்து மரணம் இல்லாத வயசாக ஆகிறார்கள். அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஞான யோகத்தினால யோகித்து பார்க்கிறார்.